மியான்மர் நாட்டு மக்களை மீண்டும் அவர்களது நாட்டுக்கு அனுப்ப வேண்டாம் என்று அரசிடம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கோரிக்கை ஒன்றினை விடுத்திருக்கின்றார். இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அனைவருக்கும் தெரியும், சில தினங்களுக்கு முன்னர் முல்லைத்தீவு பகுதியிலே ஒரு படகொன்று கரையொதுங்கியிருந்தது. அதாவது நாட்டு படகில் 100க்கும் மேற்பட்டோர் இவ்வாறு இலங்கை கடற்பரப்பிலே கரையொதுங்கியிருந்தார்கள். அவர்கள் தொடர்பான நடவடிக்கையினை இலங்கை அரசு முன்னெடுத்திருந்தது. இந்த நிலையில் தான் தற்பொழுது அவர்களை அவர்களது நாட்டுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கையினை அனுர அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. இதற்குத்தான் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எதிர்ப்பு வெளியிட்டிருக்கின்றார். அதாவது அவர்களை மீளவும் அந்த நாட்டுக்கு அனுப்புவது என்பது மனிதாபிமான சட்டங்களை மீறும் செயல் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த நாட்டில் பாரபட்சமாக இவர்கள் நடத்தப்படுகின்றார்கள், துன்புறுத்தப்படுகின்றார்கள். இது உலகமே ஏற்றுக்கொண்ட விடயம். அப்படி இருக்கும் போது இவர்களை அந்த நாட்டுக்கு எப்படி அனுப்புவது? அது மனிதாபிமானம் அல்ல, அவர்களை அனுப்ப வேண்டாம் என்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த அரசிடம் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். உண்மையிலே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இப்படி பேசி இருப்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் இன்னும் ஒரு கேள்வியும் தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. அதாவது மியான்மர் நாட்டில் இருந்து வந்த அகதிகளுக்காக இவ்வளவு சிந்திக்கின்ற நீங்கள், இவ்வளவு பரிதாபப்படுகின்ற நீங்கள், கடந்த உள்நாட்டு யுத்தத்தின் போதும் அதுதவிர முக்கியமாக உள்நாட்டு யுத்தம் முடிவடைகின்ற அந்த காலப்பகுதியில் தமிழ் மக்கள் உணவில்லாமல், உடை இல்லாமல், சரியான வீடு இல்லாமல், மருத்துவ வசதி இல்லாமல் காயங்களுடன் காலத்தை போக்கிய காலங்கள் உண்டு. அப்படியான நேரத்தில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இந்த மக்கள் தொடர்பாக நீங்கள் சிந்தித்தீர்களா? இந்த மக்கள் தொடர்பாக நீங்கள் பேசினீர்களா? ஒரே நாட்டு மக்கள், ஒரே நாட்டில் வசிக்கின்ற வேறொரு மொழி பேசுகின்ற மக்கள், அதாவது நீங்கள் சிங்கள மொழி பேசுகின்றீர்கள், நாங்கள் தமிழ் மொழி பேசுகின்றோம். அப்படி இருக்கின்ற போது அந்த மக்கள் முள்ளிவாய்க்காலிலே அவதிப்படுகின்ற போது பல தமிழ் இளைஞர்கள் இராணுவத்தினரால் மற்றும் ஒட்டுக்குழுக்களால் சித்திரவதைக்கு உள்ளாகின்ற போது நீங்கள் இது தொடர்பாக வாய் திறந்தீர்களா? இங்கிருப்பவர்களை இப்படி நடத்துவது மனிதாபிமானம் இல்லை என்று பேசினீர்களா? இறுதியுத்த காலப்பகுதியாக இருக்கலாம், அல்லது அதற்கு முற்பட்ட காலப்பகுதியாக இருக்கலாம். குழந்தைகள் பால்மா இல்லாமல் கூட இங்கு தவித்தார்களே, அப்போது ஏதாவது பேசினீர்களா? அது தவிர தமிழ் மக்கள் பல இன்னல்களை கடந்த காலங்களில் எதிர்நோக்கினார்கள், தொடர்ந்து எதிர்நோக்கி வருகின்றார்கள். இப்படியான சூழலில் எல்லாம் பேசாத நீங்கள், அப்படியான காலப்பகுதியில் எல்லாம் மனிதாபிமானம் என்றால் என்னவென்று தெரியாத நீங்கள் தற்பொழுது மியான்மர் நாட்டிலிருந்து வந்த அகதிகளுக்காக இறங்குகின்றீர்களே, இதை பார்க்கின்ற போதுதான் இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மக்கள் கடந்த காலத்தில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளின் போதும் உள்நாட்டு யுத்தத்தின் போதும் நீங்கள் நித்திரையிலா இருந்தீர்கள் என்று கேள்வி எழுப்புகின்றார்கள். அதுதவிர இன்னும் ஒரு விடயத்தை நீங்கள் செய்திருந்தீர்கள். உள்நாட்டு யுத்தம் முடிகின்ற போது பல மக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தொடர்ந்து தமிழ் மக்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். ஐக்கிய நாடுகள் சபையிலும் இது தொடர்பான குற்றச்சாட்டுகள் பல்லாயிரக்கணக்கான அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படியான சூழலில் தான் நீங்கள் உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் மஹிந்த தலைமையிலே ஒரு வெற்றி கொண்டாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியிலே இருந்தீர்கள், அதன் தலைவராக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருந்தார். அப்போது அந்த வெற்றி கொண்டாட்டத்தை ஐக்கிய தேசிய கட்சியை புறக்கணித்தது. ஆனால் அந்த ஐக்கிய தேசிய கட்சி, அதாவது நீங்கள் அங்கம் வகித்த கட்சியின் தீர்மானத்தை மீறி அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் நீங்கள் கலந்து கொண்டிருந்ததாக செய்திகள் வெளியாகி இருந்தது. எனவே இப்படியான சூழலில் தான் நீங்கள் இதுவற்றி பேசுகின்றீர்கள். தமிழ் மக்களுக்கு வியப்பாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜா ஜெயகாந்தன்.